எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது கிட்டத்தட்ட 2 நாளாக நம்ம தளபதியை பற்றி தப்பான நியூஸை வெளியிட்டுருக்குறாங்க. நமக்கு தேவை ஒரு அரசியலில் நல்ல தலைவர். காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒருத்தர் கேப்டன். நல்ல மனுஷன் வந்தார். ஆனால் அவர் இருக்கிறப்ப நம்ம யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் நான் பண்ணுங்க அவருக்காக. அவர் இருந்திருந்தாருன்னா தமிழகத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இப்போ தளபதின்னு ஒரு தலைவர் நம்ம தமிழகத்துக்காக, நமக்காக, நம்ம மக்களுக்காக ஒரு அரசியல் தலைவராக உருவாகிட்டார். அவருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. நான் சொல்கிறது என்னென்னா, தப்பாக 2 நாளாக வரப்புன்னு வரப்புறாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் இல்லையா, ஒருத்தர் இல்லை, நம்ம மக்கள் எல்லாரும் அவர் கூட தான் இருக்கிறோம். வேற டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க. அவருக்கு பிரச்சனை இருந்தால் அவர் பார்த்துக்கிறாரு. நமக்கு நல்ல தலைவர் தேவையில்லை, பார்ப்போம். ஆனால் இதை பார்த்து யாரும் மனம் மாறிடாதீங்க. அவருக்காக நம்ம எல்லாம் ஒன்றா நின்று அவரை ஜெயிக்க வைப்போம். ஏன்னா வருங்காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நல்ல தமிழகத்தை உருவாக்குவார். அவருக்கு தோல் கொடுத்த பார்ப்போமே. ஏங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? ஒரு வாய்ப்பு கொடுப்போம் புதுசாக வர்றவருக்கு. வெற்றி நிச்சயம். வெல்வது டிவிக்கே தான். தமிழகத்தின் முதலமைச்சர் நம்ம தளபதி தான். இதை யாராலும் மாற்ற முடியாது. இறைவன் நினச்சிட்டாரு. நாம் மக்கள் எல்லாம் அவரோடு இருக்கிறோம். பார்த்துக்குவோம், ஜெயிப்போம், நல்ல ஆட்சியை தமிழகத்துக்கு வழங்குவோம். நன்றி, வணக்கம்.